உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் கூட்டு தாங்க பண்ணியிருக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக வழக்கம் போல் செஞ்சு அசத்தியிருக்கேங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் சொரக்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ சொரக்காவும் சேர்த்துக்கலாங்க. சொரக்காவை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சொரக்காவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த சொரக்காய் முழுகிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த சொரக்காய் மேலே மூழ்கிற வரைக்கும் தான் தண்ணி சேர்த்துருக்குறோம். இப்போ மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். தாளிப்பு கடாய் தான் வச்சுருக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 3 வத்தல் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. இதை அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். பாருங்கள், நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை ஆற விட்டுறலாம். இப்போ அதே கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதையுமே இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு காயும் பருப்பும் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் கடலைப்பருப்புலாம் வறுத்து அந்த இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் போது இந்த சொரக்காய் கூட்டு அப்படியே கமகமனு வாசனையோடு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு சிலருக்கு சொரக்காவே பிடிக்காது. எனக்கு சொரக்காய் வச்சு எந்த ரெசிபி செஞ்சாலும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சொரக்காய் கூட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சொரக்காவில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால் வாரத்தில் ஒரு 3 நாளைக்குனாலும் இந்த சொரக்காய் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சொரக்காய் கூட்டை சப்பாத்தி, சாதம், தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.